அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது, தன்னை அறியாது ஒரு நாள் கண் விழித்திருந்து சிவபெருமானை வழிபட்டதற்கு அரச பதவி கிடைத்தது. இந்த கோவிலை பற்றித்தான் நாம் இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கோவிலின் பெயர் திருவைக்காவூர் விஸ்வநாதர் கோவில் ஆகும். இந்த கோவிலில் மூலவராக விஸ்வநாதர் இருக்கிறார். இறைவியாக வழக்கையம்மன் அருள்பாலித்து கொண்டு வருகிறார். இந்த கோவிலானது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கும் திருவைக்காவூர் என்ற ஊரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். மேலும் இந்த கோவிலின் தல வரலாறு, இந்த கோவில் இருக்கும் இடத்தில் முனிவர் பெருமான் ஒருவர் நீண்ட ஆண்டுகளாக சிவபெருமானை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரின் தவத்தை கலைக்கும் விதத்தில் வேடன் ஒருவன் அந்த மானை துரத்தி வந்து கொண்டிருந்தான். இந்த மானானது முனிவர் இருக்கும் இடத்தை நோக்கி அப்பால் ஓடியது. மேலும் அந்த மான் தப்பி ஓடிவிட்டது. இது தெரியாத அந்த வேடன் தாமதமாக அங்கு வந்தார். அப்பொழுது முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். இவர்தான் மானை ஒளித்து வைத்து விட்டார் என்ற நோக்கில், முனிவரே, இந்த இடத்தில் யாருமில்லை, இந்த மானை என்னிடத்தில் கொடுத்து விடு. கண்விழி முனிவரே, இல்லையால் இந்த வில்லால் மானை கொள்வதற்கு முன் உன்னை கொன்று விடுவேன் என்று அந்த வேடன் கூறிக்கொண்டு இருந்தான். இந்த செயலானது முனிவரின் தவத்தை கலைக்கும் செயலாக இருக்கிறதே என்று சிவபெருமான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார். தன் பக்தனின், அதாவது முனிவரின் தவத்தை இவன் கலைக்கிறானே, இவனை விடக்கூடாது என்று சிவபெருமான் அவர்கள் புலியின் ரூபம் எடுத்துக்கொண்டு வேடனை துரத்தினார். புலி வருவதை பார்த்த அந்த வேடன் அருகில் இருக்கும், அதாவது அந்த கோவிலில் இருக்கும் வில்வ மரத்தில் ஏறி உயிர் தப்பித்தான். அந்த வேடன் மரத்தில் இருந்து கீழே இறங்கி வருவானா என்ற ஆவலில் அந்த புலி அந்த மரத்தடியிலேயே அவன் இறங்கி வருவானா என்று அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தது. இதனால் அன்று இரவு முழுவதும் வேடன் அங்கேயே தங்கிவிட வேண்டியது, அதாவது மரத்திலேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்பொழுது அந்த வேடன் தன் குடும்பத்தை நினைத்தும் தன் கஷ்டத்தை நினைத்தும் அந்த வில்வ இலையை ஒன்றொன்றாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அந்த வில்வ இலையானது கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த புலியின் தலை மீது விழுந்து கொண்டிருந்தது. அதாவது புலி ரூபத்தில் இருக்கும் சிவபெருமான் மீது விழுந்து கொண்டிருந்தது. இது சிவபெருமானுக்குரிய வில்வ இலையினால் அவர் பூஜை செய்வதற்கு இணையானது. அதாவது இந்த வேடன் பூஜை செய்வதற்கு இணையாக பார்க்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவன் கண்ணீரானது அந்த புலியின் மீது சிந்தியது. அந்த கண்ணீரானது தண்ணீர் அபிஷேகம் சிவனுக்கு செய்வது போன்று இருந்தது. இந்த நிகழ்வு நடந்தது மாசி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தி திதியன்று. உண்ண உணவும் இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் சிவனை அவனை அறியாமலேயே அவன் வழிபட்டதால் அவனுக்கு சிவன் காட்சி தந்து மோட்சம் தந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சிவபெருமான் அவர்கள் அவனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். மறுபிறவியில் நீங்கள் சித்திரபானு மன்னனாக பிறக்கப் போகிறீர்கள் என்று சொன்னார் என்று புராணங்கள் கூறுகிறது. அடுத்ததாக அடுத்த நாளே அவன் மரணம் முடியும் தருவாயில் இருந்ததால் அந்த கோவிலில் உள்ளே யமன் உள்ளே வந்து விட்டார். இது நந்தி தேவருக்கு தெரியாது. நந்தி தேவர் அனுமதியும் பெறாமல் யமன் உள்ளே வந்து விட்டார். இதனால் சிவபெருமான் அவர்கள் நந்தி பெருமானை திட்டி தீர்த்தார். வேடனை பிடித்து கொண்டு வெளியே செல்லும் போது நந்தி தேவர் யமனின் மூச்சை நிறுத்திவிட்டார். இதனால் வருத்தமடைந்த யமன் சிவபெருமானை வழிபட்டதால் யமனை நந்தி தேவர் விடுபடுத்தினார். மேலும் வேடனுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்பட்டது என்று ஐதீகம் கூறுகிறது. மேலும் யமனுக்கு ஆயுள் வழங்கியதால் யம தீர்த்தம் இங்கு உள்ளது. இந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராடிவிட்டு சிவபெருமானை மனதார வழிபட வேண்டும். இந்த கோவிலானது பாபநாசம் அருகே இருக்கும் கொள்ளிடம் ஆற்றில் அருகே இருக்கும் கிராம மக்களின் ஒரு கிராமப்புற கோவிலாக இந்த சிவன் கோயில் பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டம் கூடுகிறது. அதாவது மாசி அமாவாசை என்று, சிவராத்திரி என்று இந்த கோவிலில் திருவிழாக்கள் களை கட்டுகின்றன. மேலும் கூட்டங்கள் அலைமோதுகிறது.
தன்னை அறியாது வழிபட்டதற்கு இந்த வில்வவனநாதர் மிக பெரும் பலன்களை அந்த வேடனுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த வில்வவனநாதர் கோவிலுக்கு நீங்கள் மனதார வழிபட்டு மேலும் இறைவனுக்கு வஸ்திரம், அம்மனுக்கு ஆடை வாங்கி கொடுத்து இந்த வில்வ மரத்தை வணங்கிவிட்டு அங்கே இருக்கும் இந்த யம தீர்த்தம், அக்னி தீர்த்தம் போன்றவற்றில் குளித்துவிட்டு இங்கே இருக்கும் பரிகார பூஜைகளை நீங்கள் செய்து வர வாழ்க்கையில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த ஆலயத்தில் தங்கள் அறியாது காலை வைத்தாலேயே போதும், உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் பறந்து ஓடிவிடும். இந்த கோவில் ஆயுள் விருத்திக்கும், குழந்தை பேறு மற்றும் திருமணத் தடை போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு தங்கள் குறைகளை கூறி நிவர்த்தி செய்து கொண்டு செல்கிறார்கள். இந்த இடத்தில்தான் சிவராத்திரி பிறந்தது என்று கூறப்படுகிறது. சிவராத்திரியில் இந்த புலிவேடன் கதை இன்றளவும் கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.